துப்பாக்கி லைசென்ஸ் பெறுவதற்கு பெருநகரங்களில் உள்ளவர்கள் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும், வெளிமாவட்டங்களில் உள்ளவர்கள் கலெக்டர் அலுவலகத்திலும் விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் போது தங்களது வருமான வரி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், தொழில் ரீதியான விவரங்கள், சொத்து விவரங்கள், எதிரிகளிடமிருந்து எதுவும் மிரட்டல் இருந்தால் அது குறித்த போலீஸ் FIR நகல் போன்றவற்றை இணைக்க வேண்டும். ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் என்ன காரணத்திற்காக துப்பாக்கி வாங்க விரும்புகிறார்கள், எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன என்கிற ரீதியில் விவரங்கள் கேட்கப்படும். துப்பாக்கி வாங்க விரும்புபவர் வசிக்கும் பகுதியின் உள்ளூர் காவல் நிலையத்தில் உள்ள போலீஸ் அதிகாரி நேரில் வந்து விசாரிப்பார். இதன் அடிப்படையில்தான் துப்பாக்கி வாங்குவதற்கான லைசென்ஸ் வழங்கப்படும். அந்த லைசென்ஸை காட்டி துப்பாக்கி விற்கும் நிறுவனங்களில் துப்பாக்கி வாங்கலாம். துப்பாக்கி வாங்க விரும்புபவர்கள் மீது ஏற்கனவே கிரிமினல் மற்றும் சிவில் புகார்கள் இருந்தால் அவர்களது லைசென்ஸ் மனு நிராகரிக்கப்படும். இது தவிர போலீசுக்கு வேறு எந்த வகையில் சந்தேகம் இருந்தாலும் அதன் பெயரிலும் லைசென்ஸ் கொடுப்பதை நிறுத்த அவர்களுக்கு எல்லா அதிகாரங்களும் உள்ளது. லைசென்ஸ் பெற்றவர்கள் 3 மாதங்களுக்குள் துப்பாக்கி வாங்க வேண்டும். லைசென்ஸ் 3 வருட காலத்துக்கு மட்டுமே கொடுக்கப்படும். காலக்கெடு முடிந்த பிறகு அதை புதுப்பித்துக் கொள்ளலாம். கடந்த 3 ஆண்டுகளில் தம் மீது எவ்வித குற்றச்சாட்டும் எழவில்லை என்ற நற்சான்றிதழை அப்போது சமர்ப்பிக்க வேண்டும். துப்பாக்கி வைத்திருப்பவர் மீது போலீசுக்கு சந்தேகம் வந்தால் எந்த நேரத்திலும் அவர்களை விசாரணை செய்யலாம். துப்பாக்கி தொலைந்து போனால் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் தெரிவிக்க வேண்டும். ஒரு நபர் உரிய காரணம் காட்டி அதிகபட்சம் 3 துப்பாக்கிகளை வைத்துக் கொள்ள முடியும். 50,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரை துப்பாக்கிகள் கிடைக்கின்றன. வேறு மாநிலத்துக்கு துப்பாக்கியை எடுத்துச் செல்ல வேண்டி வந்தால் அதற்கு அனுமதி பெற வேண்டும். வெளிநாடு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் துப்பாக்கியை வாங்கிய இடத்திலோ அல்லது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலோ ஒப்படைத்துவிட்டு செல்லலாம். நிரந்தரமாக துப்பாக்கியை சரண்டர் செய்ய அதற்கான லைசென்ஸை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து சான்றிதழை பெற்றுக் கொள்ள வேண்டும்.